Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா உளுந்த களி. இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். பெரும்பாலும் பெண்களுக்கு மகப்பேறு காலம் பூப்பெய்தல் காலத்தில் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா கர்ப்பப்பையை பலப்படுத்தும், அதே சமயத்தில் இடுப்பு எலும்பெல்லாம் பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களும் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இப்போது ஆண்கள் அதிகமாக லாங் ட்ராவலிங் போகிறாங்க, அவங்களுக்கும் இந்த எலும்பு தேய்மான பிரச்சனைலாம் இருக்குது. அவங்களும் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். வாங்க சமைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. முதல்ல களிக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். 250 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். மிதமான தீயில் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் நீங்கள் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தோல் நீக்காத உளுந்தை யூஸ் பண்ணும் போது தான் அதோடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் கருப்பு உளுந்தே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா மேலே சீக்கிரமாக வறுப்பட்டுடும், உள்ளே வறுப்படாது. அதனால் எப்போவுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போது மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கட்டியான பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். 50 கிராம் பச்சரிசி, 250 கிராம் உளுந்துக்கு 50 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கடாயில் வறுத்துக்கலாம். ஏற்கனவே கடாய் ரொம்ப சூடாக இருக்குது. ஃபுல் தீயை கம்மி பண்ணிவிட்டு வருங்க, இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிரும். நல்லா வறுத்தாச்சு. ஒரு பொரிஞ்சா மாதிரி வரும் அரிசி. அப்போ ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இதையும் பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். களிக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு பேஸான மாவு. இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக களி செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு தான் லேட் ஆகும். ஏன்னா நம்ம வறுத்து ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது களிக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு அந்த மாவு உருண்டை செய்வோம்ல, எல்லாத்துக்குமே இந்த மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவை அரைச்சி நம்ம ஜெலிச்சும் எடுத்துக்கலாம், இல்லை ஜெலிக்காமல் அப்படியே கூட நம்ம களிக்கு இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஜெலிச்சி எடுத்தோன்னா ஒரு அந்த அல்வா பதம்னு சொல்லுவாங்கள்ல, திருநெல்வேலி அல்வா பதம், அந்த பதத்தில் இருக்கும். ஜெலிக்காமல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம அந்த பால்கோவா பதம் இருக்கும் தெரியுங்களா, திரட்டி பால்கோவா, அந்த மாதிரி பதத்தில் இருக்கும். அவ்வளோதான். டேஸ்ட் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, வெறும் அந்த பதம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இந்த கப்பில் ஒரு கப் நான் அளந்து எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நம்ம மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம கருப்பட்டி, எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம அளந்து எடுக்க போகிறோம். ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். மீதி மாவை நம்ம டைட் ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாவை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம கையிலே போட்டு கரைக்கலாம், அப்போ தான் அது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்க முடியும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கருப்பட்டியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கப்பில் தான் மாவு அளந்தேன். அதே கப்பில் 1.5 கப்பு நம்ம வெல்லத்தை இந்த மாதிரி உடச்சி அளந்துக்கோங்க. அரைக்க தண்ணி இது முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு இது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே கருப்பட்டி, வெல்லம் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கரைச்சி ஒரு கொதி வந்த பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இதில் மண் இருக்கும். நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணோன்னா மண்ணோடு தான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அப்புறம் பனை வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின கருப்பட்டியை நான் கடாயில் திரும்ப ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பட்டி ஆட் பண்ண உடனே இதையும் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் கருப்பட்டி கொதிக்க விட்டு ஆட் பண்ணிங்கன்னா இதை ஊற்றுறதுக்குள்ளேயே அங்கங்கே கட்டி தட்டிடும். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மிதமான சூட்டில் கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம விட்டுட்டோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும், அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும். கெட்டியாக ஆரம்பிக்குது பாருங்கள். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அடி பிடிக்கிற ஸ்டேஜ் இது. அதனால் கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது, இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். பக்கத்தில் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. அரைச்சிக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். இந்த கப்பில் அளந்த உளுந்து வந்து இந்த 1 கப் அளந்தது. இதில் 1/2 கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கலர்ந்து விடுங்க. இப்போ ஊற்றின எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்துக்குச்சு பாருங்கள். திரும்ப ஒரு 2 ஸ்பூன். அது அரைக்கிண்ண எண்ணெயை வந்து ஒரு 3-4 பிரித்து ஊற்றுங்க. திரும்ப ஒரு மொத்த எண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஊர் பக்கத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு நல்லெண்ணெய் இதில் சேர்க்க மாட்டாங்க. களியை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு களியை போட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணி சென்டரில் எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. பசங்களுக்கெல்லாம் அப்படி கொடுத்தா சாப்பிடாதுங்க. நீங்கள் எண்ணெய் இதிலே ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு கொடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இப்போ பாருங்கள் உள்ளே இழுத்துக்குச்சு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருப்பட்டியோட வாசனை, உளுந்தோட வாசனை, நல்லெண்ணெய் வாசனை மூணும் நல்லா பிளெண்ட் ஆகி வர வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா எண்ணெய் விட ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. களி ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் இருக்குது பாருங்கள். இதுதான் பதம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. களி சாப்பிட்ற ஃபீலிங் இல்லை, ஒரு அல்வா சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருக்குது எனக்கு. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.